அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காணொளியில அதிமுக கட்சி 2026 தேர்தல்ல சந்திக்கக்கூடிய முக்கியமான 5 பிரச்சனைகள் என்ன அப்படின்றத தெளிவா நம்ம பேச போறோம். இந்த 5 பிரச்சனைகளை நாங்க ரிசர்ச் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். ஒவ்வொரு பிரச்சனையா நம்ம என்னன்றதை பார்த்துருவோம். இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாஜக கூட இருக்கக்கூடிய உள்மோதல். நம்ம என்னதான் இன்னைக்கு அதிமுக கட்சி பாஜக கூட கூட்டணி அமைச்சிருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் அந்த ரெண்டு கட்சிக்கு நடுவுல போயிட்டு தான் இருக்கு. உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கிளாஸ். இது கண்டிப்பான முறையில 2026 தேர்தலை பாதிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% இது கண்டிப்பா பாதிக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பாஜக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய வாக்குகள் எல்லாமே எந்த மாதிரி போகும், வேற கட்சிக்கு போகுமா இல்லாட்டி அது நோட்டாக்கு போகுமா அப்படின்றத இந்த மோதலுடைய தீவிரத்தன்மையை பொறுத்து தான் அது மாறும். ஸோ பாஜகவினுடைய உள்மோதல் அப்படின்றது தான் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான முதல் பிரச்சனையா இருக்கு. இந்த பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையை அவங்க கடந்துடலாம். இரண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகை. நான் நேத்து காணொலியில சில விஷயங்களை நம்ம பேசியிருந்தோம். அதிமுக திமுக கடந்த தேர்தல் அவங்களுடைய யுக்தி எப்படி இருந்துச்சு, மக்கள் எப்படி அதை எடுத்துக்கிட்டாங்க, 2026 தேர்தலில் அது எப்படி இருக்கும் அப்படின்றத தெளிவா பேசியிருந்தோம். ஸோ அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் இந்த 2026 புதுசா வந்தனால அதிகமான ஓட்டுக்களை, அதாவது குறிப்பா அந்த யங்ஸ்டர்ஸ் பெண்களுடைய ஓட்டுகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஸோ இதுவுமே அதிமுகவை 2026 தேர்தலில் பாதிக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா, சென்னை போன்ற பகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிமுக அதிகமான ஓட்டுகள் உடைஞ்சு அங்க போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கொங்கு பெல்ட்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு சில ஓட்டுகள் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதிமுக கொஞ்சம் கடுமையான முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா இதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மூன்றாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, எதிர்கட்சி மீது இருக்கக்கூடிய விமர்சனம், அதாவது அதிமுக மீது இருக்கக்கூடிய இப்ப எதிர்கட்சியா அவங்க மேல வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். திமுக அரசின் மீது மக்களுக்கு ஏகப்பட்ட அதிருப்தி இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் ஒரு எதிர்கட்சி திறம்பட எடுத்து அதை அரசியல் ஆக்கணும் அப்படின்றதான் மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கும். அதிமுக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படி மிஸ் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா, எல்லா பிரச்சனையுமே எடுத்து அவங்க அரசியல் பண்ணாங்க. பட் இன்னும் அதிகமா பண்ணியிருக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய கருத்து. குறிப்பா பாத்தீங்கன்னா, இந்த விவசாயிகள் பிரச்சனை, அது டெல்டா பகுதியில அதிமுகவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வாக்காளர்கள் இருக்காங்க. அவங்களோட பிரச்சனையை இன்னும் ஆழமா எடுத்து எடப்பாடி அவர்கள் கொண்டு போயிருந்தா இன்னும் பெஸ்டா இருக்கும். ஸோ வரக்கூடிய நாட்கள்ல இந்த விஷயங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய ஓட்டுகளுமே உடையாம அவங்களுக்கு மொத்தமா வரும். ஸோ இது இருக்கக்கூடிய மூணாவது பிரச்சனை. நாலாவது பிரச்சனை என்ன அப்படின்றது கொஞ்சம் இது முக்கியமான பிரச்சனை தான். இந்த 2021 தேர்தலில் அந்த உட்கட்சி மோதல் இருந்துச்சு, உங்க எல்லாருக்குமே தெரியும். பன்னீர்செல்வம் அவர்கள், சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் அப்படின்ட்டு ஏகப்பட்ட அணிகளா உடைஞ்சிருந்தாங்க. இப்ப இவங்க எல்லாமே தேர்தல் வரனால இவங்க எல்லாருமே அது குறிப்பா பன்னீர்செல்வம், சசிகலா அவர்கள்லாம் தேர்தல் அரசியல்ல தங்களை ஈடுபடுத்திக்கிறதுக்கான முயற்சிகளை முழுசா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஆதரவாளர்கள், அதாவது அவங்களும் அதிமுக காரங்க தான். சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர் அவங்களும் அதிமுக காரங்க தான். ஸோ இவங்களுடைய ஓட்டுகள் இந்த குழுக்கள் மூலமாக உடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. இதை எடப்பாடி அவர்கள் தன்னுடைய திறமையான வாதத்து மூலமா தான் மறுபடியும் அந்த ஓட்டுக்களால தாம்பக்கம் வர வைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். ஸோ இது நாலாவது இருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடிய பிரச்சனை. அஞ்சாவது பிரச்சனை மிக 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 முக்கியமான பிரச்சனை, டிஎம்கே உடைய வலுவான பிரச்சாரம். ஏன் இந்த பிரச்சனையை கொஞ்சம் அழுத்தி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக தங்க கிட்ட பணம் இருக்கு, அரசு எந்திரம் இருக்கு. ஸோ இதை அவங்க தங்களுடைய தேர்தல் யுக்தியில கண்டிப்பான முறையில பயன்படுத்துவாங்க. ஏன்னா எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்கோ அவர்கள் தேர்தலை சந்திக்கும் போது இந்த எல்லா பணம் பலம், பதவி பலம், அரசு எந்திரம் எல்லாமே அவங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா திமுக பயங்கரமா பிரச்சாரம் பண்றதுல அவங்கள சொல்லிக்கணும்னு அவசியம் இல்லை, அவ்வளவு பயங்கரமா தான் பண்ணுவாங்க. இருந்தாலும் மக்களுக்கு அந்த பணபலத்தை வச்சு ஓட்டுக்கு இவ்வளவு அமௌண்ட், குறிப்பா எனக்கு காதுக்கு வந்த விஷயங்கள்லாம் திமுக தலைக்கு 2000 ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு சில பகுதிகளில் இதோட அதிகமா கூட இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது இது அதிமுக ஒரு மிகப்பெரிய சவாலா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி அதிமுக கொஞ்சம் வலுவான பிரச்சாரத்தை எடுத்து வைப்பாங்க. கொஞ்சம் நல்ல மக்கள்கிட்ட ரீச் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கொண்டு போக முடியுமோ கொண்டு போவாங்க. இது போக எக்ஸ்ட்ரா ஓட்டுக்கு காசு எல்லாம் கொடுத்து மக்களை திசை திருப்புறதுல மும்முரமா வேலை பார்ப்பாங்க. இதையெல்லாம் முறியடிக்கிறது அதிமுக இருக்கக்கூடிய 5வது சவால். இந்த 5 சவால்கள், அந்த 5 பிரச்சனைகளை அதிமுக ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆல்ரெடி அதிமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்தாலும்
இதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய வெற்றி கனி வந்து யாரும் எட்டாத உயரத்துல இவங்க கையில மட்டும் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.